ஜமாத்தே இஸ்லாமி வங்காளதேசத்தில் பல கட்டங்களில் வீழ்த்தப்பட்டாலும் அவங்க மீண்டும் மீண்டும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் எழும்பிக்கிட்டே வந்தாங்க. குறிப்பாக 1941 தான் ஜமாத்தே இஸ்லாமி தோற்றுவிக்கப்படுகிறது. இஸ்லாமிய சிந்தனையாளராக அறியப்படுகிற ஷேக் அபுல் அலா மௌதூதி அவர்களால் தான் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்படுகிறது. அன்றைக்கு இணைந்திருந்த இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள தான் இது உருவாக்கப்படுகிறது. இந்திய துணை கண்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி ரொம்ப கொடூரமாக இருக்கிற காலகட்டத்தில் தான் இவர் இதை உருவாக்கினது மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் இறுதி இறை தூதராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம்தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் ஷேக் அபுல் அலா மௌதூதியினுடைய இஸ்லாமிய பிரச்சார காலகட்டத்தில் தான் பிரிட்டிஷினுடைய அடக்குமுறைகளும் உச்சத்தில் இருக்கும்போது தான் இந்தியாவில் காதியான் பகுதிகளில் மிர்சா குலாம் அகமது காதியானி என்கிற ஒருவன் நானும் நபிதான், முகமது நபிக்கு பிறகு நானும் நபியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்த நேரத்தில் அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய பிரச்சாரர்கள் உச்சகட்டமாக இறுதி நபித்துவம் என்கிற வாதத்தை முன்வைத்து முகமது நபிக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்பதையும் இந்த மிர்சா குலாம் அகமது காதியானி என்பவன் பச்சை பொய்யன் என்பதையும் மிக தெளிவாக நிறுவியவர்கள் ஒருவர் தான் அபுல் அலா மௌதூதி அவர்கள். அவர் இறுதி நபித்துவம் என்கிற ஒரு தனியான புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது அவரால். அது மட்டுமல்லாமல் தூக்கு மேடை வரைக்கும் போய் வந்தார் இறுதி நபித்துவ இந்த பிரச்சாரங்களுக்காகவும் பிரிட்டிஷ் எதிர்ப்பு பிரச்சாரங்களுக்காகவும். இப்படி 1941 தான் ஜமாத்தே இஸ்லாமி இந்தியாவில் தோற்றம் பெறுகிறது. இணைந்திருந்த இந்தியா பாகிஸ்தான், அதுக்கு பிறகு பாகிஸ்தான் தனியாக பிரிகிறது. அதற்கு பிறகு பாகிஸ்தான்லேருந்து வங்கதேசம் தனியாக பிரிகிற நேரத்தில் தான் எந்த பக்கம் போறதுன்னு இருக்கும்போது பாகிஸ்தான் பக்கமே நின்னாங்க ஜமாத்தே இஸ்லாமி. அந்த வெறுப்பத்தான் இவ்வளவு காலமாக ஷேக் ஹசீனா பயன்படுத்தி கொண்டே வந்தார். எப்படி பயன்படுத்தினாலும் காலம் மாறிவிட்டது. இளைஞர்கள் புதிய முகங்கள் வந்திருக்கிறார்கள். புரட்சியை கண்ணால் பார்த்திருக்கிறாங்க. ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக யார் இருந்தாங்கன்றதெல்லாம் பார்த்து தான் இப்பொழுது அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய இடம் வங்கதேசத்திலே கிடைத்திருப்பதாக பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் தான் இப்பொழுது ஆட்சி கட்டில் அவர்கள் வந்து இருக்க போகிறார்கள். அடுத்து ஆட்சியை அமைப்பதற்கு கூட ஜமாத்தே இஸ்லாமி தலைப்படலாம், வங்கதேசத்தினுடைய ஆட்சி அவங்க கையில் வரலாம் என்கிற அளவுக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். கடந்த 55 ஆண்டுகளில் வங்கதேசம் முக்கியமான 2 கட்சிகளால் மட்டும்தான் ஆளப்பட்டிருக்கு. ஒன்று ஷேக் ஹசீனாவினுடைய அவாமி லீக், ரெண்டாவது பிஎன்பி காலிதாசியாவினுடைய பிஎன்பி. இந்த 2 தான் நாங்கள் ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு மக்கள் பல விரக்திகள் பல வெறுப்புகளை தாண்டி இன்றைக்கு இந்த தேர்தலுக்குள் நுழைந்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் இதுவரைக்கும் ஜமாத்தே இஸ்லாமியினுடைய கணிப்பு பிரகாரம் சுமார் 20 மில்லியன் மக்கள் அவர்களுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இதிலே 2.5 லட்சம் பேர் பெண்களாக இருக்கிற அதே நேரத்தில்